மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை மீது மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்த விவகாரம் தொடர்பாக சுந்தரேசன் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மையில்லை என மாவட்ட காவல்துறை தற்பொழுது விளக்கம் அளித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவக்குமார். தற்பொழுது டிஎஸ்பி சுந்தரேசன் மீது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் தன்னிடம் இருந்த வாகனங்கள் பிடுங்கப்பட்டது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தன்னை ஒரு முறையானபடி தனக்கு யாரும் எந்த பதிலும் சொல்றது இல்லை, தன் மேல என்ன வேணாலும் நடவடிக்கை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சதோட இல்லாம தன் மீது குற்றம் இருந்தால் அதை நிரூபிக்க யாரேன்னு தயாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டிருந்தாரு. காவல்துறைக்கு ஒரு பெரும் சவால் விட்டிருந்தாரு. இது ஒரு பெரிய அளவுல ஒரு பிரச்சனையாச்சு. அதாவது நடந்து போனாரு அப்படி இப்படின்னு சொல்லி வரும்போது வேற பிரச்சனையாச்சு. இந்நிலையில இவர் மேல உள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகளை குறித்த ஒரு அறிக்கையை தற்போது காவல்துறை தரப்புல வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது 2005, 11, 2015, 25 முதல் அதை மன்னிக்கணும் 5, 11, 2005 முதல் 25, 1, 2006 வரை பாத்தீங்கன்னா இவர் நந்தம்பாக்கம் காவல் நிலையத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வழக்கு எண் 43/2006 எஃப்ஐஆர்ல கைது அட்டை தவிர வேறு ஆவணங்கள் எதுவும் இல்லாத நிலையில முறையற்ற நிலையில அவர் அந்த எஃப்ஐஆர்களை வைத்ததாக முதல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வள்ளியூர் காவல் நிலையத்துல பதிவு செய்யப்பட்ட குற்றம் எண் 223/2002 அதாவது அந்த வழக்கு விவரங்களை மறைத்து பாஸ்போர்ட் வழங்க பரிந்துரை செய்து கையொப்பமிட்டு காவல்துறை பணியில பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டதாகவும் அவர் மேல முதல் கட்டமா 2வதா ஒன்று தொடரப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னை J2 துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய போது சென்னை ராதாபுரம் 6வது தெருவில் வசித்து வர சாகுல மீது மகன் தமீம் அன்சாரி என்பவரை துறைப்பாக்கம் காவல் நிலையத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட பழைய மகாபலிபுரம் ரோட்ல காரப்பாக்கம் சோழிங்கநல்லூர் ரோடு ஓரத்துல திருட்டு விசிடி டிவிடி உள்ளிட்டவைகளை விற்பனை செய்ய அனுமதித்து அவங்களை பிடிச்சிட்டு வந்த பெண் உதவி ஆய்வாளர் ஜபகித்ரா மீது என்கிறவர் ஒப்படைக்கிறாங்க. அவங்க அப்படி பண்ணியும் போது அவங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி 40,000 கையூற்று பெற்றாரு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே துறைப்பாக்கம் காவல் நிலையத்துல பணியாற்றிய போது பெருங்குடி டவுன் பஞ்சாயத்து துணைத் தலைவர் சீனிவாசன் அப்படிங்கிறவற்றை 93ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட முடிவுபட்ட வழக்குகளை சுட்டிக்காட்டி, அதாவது ஏற்கனவே முடிவுபட்ட 83 நடந்த வழக்குகளை சுட்டிக்காட்டி உங்களை குண்டர் சட்டத்தில் அடைத்து விடுவதாக மிரட்டி தைப்பொங்கல் ஒட்டியுள்ள நிலையில அவற்றிலிருந்து 2 தவணைகளாக அவற்றை ஒரு 40,000 வாங்கினாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே துறைப்பாக்கம் காவல் நிலையத்துல 2008 பாத்தீங்கன்னா ஒரு மோகன் என்பவர்கள் சிவரம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள டாஸ்மாக் பார்ல இருந்து 12 மதுபாட்டிகளை ஒரு நபரை பிடிச்ச ஒப்படைத்தின் பேர்ல நடவடிக்கை எடுக்காம டாஸ்மாக் பாரோட உரிமையாளர் மணிங்கிறவரை வச்சு அவரிடம் இருந்து கையூட்டாக மாதம் ரூபாய் 3,000 பெற்றது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே J2ல பாத்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு குற்றம் எண் 29ல என்ன சொல்றாங்கன்னா காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் என்ற நிலையிலே செயல்பட வேண்டிய கடமையே செய்யாம விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8க்கும் மேற்பட்ட அவர் மீது உள்ள வழக்குகளை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுல பெரும்பான்மையானது பாத்தீங்கன்னா இந்த துறைப்பாக்கம் சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் ஒட்டி உள்ள பகுதியாக தான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் கடந்த 2008ஆம் ஆண்டு இரவு 8:15 மணிக்கு துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் உள்ள உதவி ஆணையர் அலுவலகத்துல புவனா சென்று ஏசி எப்போ வருவார்னு கேட்கும்போது அவங்க திட்டி தலைமுடியை அந்த அலுவலக உதவி அந்த அலுவலகத்தை வேலை பார்க்கிறவங்க தலையை பிடிச்சி இழுத்து அதன் அடிப்படையில் அவங்க கிட்ட வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு தவறான வார்த்தைகள் திட்டினது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல குற்றச்சாட்டுகளை பொறுத்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல எந்த குற்றச்சாட்டுகளும் தற்போது வரை, அதாவது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கு அப்படிங்கிறதுனால முதல் கட்டமா, அதாவது அந்த 2005 முதல் 2006 வரை நடந்த பிரச்சனைகளுக்கு அவருக்கு 3 வருடத்திற்கு ஊதிய உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுனும், 2வது துறைப்பாக்கம் காவல் நிலையத்துல நடைபெற்ற சம்பவங்களுக்கு 1 வருடத்துக்கு ஊதிய உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டதுனும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2010 வாக்குல நடைபெற்ற பிரச்சனைகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஊதியம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுனும் அவர் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை தற்போது போலீசார் தரப்புல வெளியிட்டிருக்கிறாங்க. வெளியிட்ட ஒரு நிலையில இவர் என்ன சொல்றாருன்னா தன் மேல எந்த குற்றச்சாட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிவித்த நிலையில காவல்துறை தரப்புல இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கிறது இங்க ஒரு கடும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குதுங்க. விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.